ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, ஒரு நாள் யாருடனும் பேசாமல் சத்தம் இல்லாமல் 7 மணி நேரம் அமைதியாக இருப்பது சாதாரண மனிதனுக்கு சாத்தியமா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. 1 மணி நேரம் கூட அல்ல, ஒரு கணம் கூட நாம் நிஜமான அமைதியில இல்லை. ஏதோ ஒரு சிந்தனை, ஒரு விளக்கம், ஒரு பதில், ஒரு விவாதம், நம் மனம் ஓய்வில்லாமல் பேசிக்கொண்டே இருக்கிறது. நமது வார்த்தைகள் நமது சக்தியை சிதறடிக்கிறது. ஆனால் மகா ஞானி சாணக்கியர் சொல்றாரு, மௌனம் என்பது அரசரின் கிரீடம். அது உனக்கு நிதானத்தையும் எதிரிக்கு குழப்பத்தையும் தரும். இந்த 7 மணி நேரம் மௌனம் வெறும் வார்த்தைகளை நிறுத்துவது அல்ல, இது உங்கள் மனதின் அலைகளை மறுசீரமைக்கும் ஒரு ராஜதந்திரம். இந்த தந்திரம் உங்கள் சிந்தனை, உங்கள் முடிவுகள், உங்கள் உறவுகள், உங்கள் வாழ்க்கையின் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அனைத்தையுமே மாற்றியமைக்கும். இன்றைய இந்த ஞான கதையில் அந்த மௌனத்தின் சக்தியை சாணக்கியர் ஒரு இளம் குழப்பமான அரசனுக்கு எப்படி ஒரு மந்திரமாக கற்றுக் கொடுத்தார் என்பதை பார்க்கலாம். இதுதான் உங்களுடைய விதியையும் மாற்றியமைக்கும் சூட்சமம். சாணக்கியரின் ராஜ ரகசியம். சாணக்கியரை வெறும் அரசியல் நிபுணராக மட்டும் பார்க்காதீங்க. அவர் ஒரு மனோதத்துவ ஞானி. அவருக்கு தெரிஞ்சிருந்தது, மௌனம் பேசுவதை காட்டிலும் பலமானது. ஏன்னா அது செயலை உருவாக்குகிறது. ஒரு நாள் ஆற்றல் மிக்க ஆனால் அமைதி இல்லாத ஒரு இளம் அரசர் அவரை சந்திக்க வந்தாரு. ஆச்சாரியாரே, நான் யாருக்கும் அச்சமில்லாமல் பேசுகிறேன். என் வார்த்தைகளால் வாதிக்கிறேன். என் மக்களையோ மந்திரிகளையோ நம்ப வைக்கிறேன். ஆனா என் ராஜ்யத்துல நிம்மதியே இல்ல. ஏன் இந்த ஓயாத குழப்பம்? அரசே, நீ அதிகம் பேசுகிறாய். உன் நாக்கு உன் மனதின் அடிமை. உன் மனம் சும்மா இல்லாமல் பாய்ந்து கொண்டே இருக்கு. நீ உனக்குள்ளே இருக்கும் சக்கரவர்த்தி கிட்ட பேசுறதையே மறந்துட்ட. பிறகுதான் அந்த அரசருக்கு சாணக்கியர் அந்த தந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். அது ஒரு கட்டளை. 7 மணி நேரம் நீ யாருடனும் பேசாதே, எதையும் எழுதாதே, எந்த கருத்தையும் வெளிப்படுத்தாதே. நீ வெளியே பேசாமல் இருந்தால் உன் உள்ளே இருக்கும் உன்னத குரலை கேட்க முடியும். இது வெறும் மௌனம் அல்ல, இது உன்னை கேட்க நீ கொடுக்கும் 7 மணி நேர தியானம். இதுதான் சாணக்கியர் அரசருக்கு கொடுத்த கட்டளை. மௌனத்தின் முதல் போராட்டம். அந்த அரசர் அந்த நாளில் காலை 6 மணிக்கு தன் மௌனத்தை தொடங்குறாரு. அவருக்கு அந்த முதல் 1 மணி நேரம் ஒரு நரக வேதனை. மனதில் எண்ணங்கள் இடியென மோதின. அந்த வேலையை முடித்தேனா? என் படைத்தளபதி என்ன நினைப்பார்? இந்த மௌனத்தால் என்ன பலன்? நான் ஏன் ஒரு கோழையை போல பேசாமல் இருக்க வேண்டும்? இதுதாங்க மனித மனதின் உண்மை. அது வெளி உலகத்தின் குரலுக்கு அடிமையாக கிடக்குது. சத்தம் இல்லாமல் இருந்தால் அது தான் காணாமல் போய்விடுமோ என்று அஞ்சுகிறது. சத்தம் உங்கள் சக்தியை திருடும் ஒரு திருடன். ஆனா சாணக்கியர் கூறியதை அரசர் நினைச்சு பார்க்கிறாரு. அமைதி என்பது வெறுமனே வாயை மூடியிருப்பது மட்டுமல்ல, அது உன் மனதின் சத்தத்தை அடக்கி உன் உண்மையான சக்தியை எழுப்புவது. 1 மணி நேரம் கழிந்தது. அந்த உள் சத்தம் மெல்ல மெல்ல அடங்க ஆரம்பிச்சிச்சு. அரசர் கவனிக்கிறாரு. அவரது மனதிற்குள் ஒரு புதிய அமைதி, ஒரு தெளிவான வெளிச்சம் உள்ளே உணரப்பட்டது. அதுதான் நிஜமான நான் பேச ஆரம்பித்த முதல் தருணம். அடுத்து உள் ஞானத்தின் எழுச்சி. 2ஆம் மணி நேரத்திலிருந்து 4ஆம் மணி நேரம் வரை அரசர் தனது உணர்வுகளை ஒரு பார்வையாளனாக கவனித்தாரு. அவரது எதிரிகள் சிலர் வந்து அவரை விமர்சித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். அரசர் பேசவே இல்லை. முன்பு அப்படின்னா சினம் பொங்கி அவர் வாளை எடுத்து வீசியிருப்பாரு. இப்போது ஒரு மகா அமைதி. அவர் உணர்ந்தாரு, நான் பேசாம இருந்தா இந்த வெளி உலகம் என்னை இயக்க முடியாது. என் கோபம், என் பயம், என் சந்தோஷம், இவை அனைத்தும் என் வார்த்தைகளால் தான் சக்தி பெறுகின்றன. சாணக்கியர் சொன்னார், மௌனம் உள்ளவன் கையில்தான் இந்த உலகம் நடக்கிறது. ஏன்னா அவன் தனது உணர்ச்சிகளின் கடிவாளத்தை தன் கையில் வைத்திருக்கிறான். அந்த அரசர் தன்னையே புதிய கண்களால பாக்குறாரு. முன்பு இருந்த அச்சம், அவசரம், கோழைத்தனம் எல்லாம் மெதுவா அடங்க தொடங்கியது. அந்த 7 மணி நேரம் வெறும் நேரமல்ல, அது ஒரு ஆன்மீக புரட்சி. அவர் பேசவே இல்லை. ஆனா அவருடைய மனம் 1000 ராஜதந்திரங்களையும் வாழ்க்கையின் சூட்சமங்களையும் புரிந்து கொண்டது. அடுத்தது
ஞானியின் தீர்ப்பு. மாலை நேரம் வந்தது. அந்த அரசர் வேறு ஒருவராக சாணக்கியரை சந்திக்கிறாரு. அவர் கண்கள்ல ஒரு நிதானமான பிரகாசம் இருந்துச்சு. ஆச்சாரியாரே, இன்று நான் பேசவில்லை, ஆனால் இந்த ஒரு நாள் என் வாழ்வின் பெரும் பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கு. என் நாக்கின் சத்தம் அல்ல, என் மனதின் சத்தம்தான் எனது உண்மையான பகைவன் என்பதை என்னால் உணர முடிந்தது. சாணக்கியர் சொல்றாரு, அதுதான் அரசே, ஒருவர் மௌன தவத்தில் இருக்கும்போது அவரது மனம் கண்ணாடியை போல தெளிவடைகிறது. தெளிவு வந்தால் உன் தீர்மானம் தவறு செய்யாது. தீர்மானம் சரியானால் உன் வாழ்க்கை மகா வெற்றி பெறும். சாணக்கியர் மேலும் சொல்றாரு, ஒரு சாதாரண தலைவன் பேசுவதற்கு முன் 3 முறை சிந்திக்க வேண்டும். ஆனால் ஒரு ஞானி பேசுவதை காட்டிலும் எப்போதும் மௌனமாகவே இருப்பான். ஏனெனில் அவனுக்கு தெரியும், இந்த பிரபஞ்சத்தின் உண்மையான சக்தி சத்தத்தில் இல்லை, அது அமைதியில் தான் இருக்கிறது என்று. இப்ப நமக்குள்ளார ஒரு கேள்வி எழும்போம், ஏன் இந்த 7 மணி நேரம்? சாணக்கியர் ஒரு அரசியல் நிபுணர் மட்டுமல்லைங்க, அவர் மனித மனோ தத்துவத்தை புரிந்த ஒரு ஞானி. ஒரு குறிப்பிட்ட நேரம் நிர்ணயிக்கப்படுவதற்கு பின்னால் உள்ள உளவியல் மற்றும் ஆன்மீக காரணங்களாக சாணக்கியர் குறிப்பிடுவது, சாதாரண மௌனம் என்பது சில நிமிடங்கள் அல்லது 1 மணி நேரம் நீட்டிக்கும். ஆனால் 7 மணி நேரம் என்பது ஒரு சவாலான நீட்சி. முதல் 1-2 மணி நேரங்களில் மனம் அதன் அவசர எண்ணங்கள், கோபங்கள், கவலைகள் ஆகியவற்றை கொட்டி தீக்குது. 3வது மணி நேரத்திற்கு பிறகு மனதின் அன்றாட சத்தம் மெல்ல மெல்ல அடங்குது. இந்த ஆழமான அமைதிக்கு செல்ல குறைந்தது 4 முதல் 5 மணி நேரம் தேவைப்படும் என்று சாணக்கியர் சொல்றாருங்க. 7 மணி நேரம் என்பது இந்த உளவியல் சவாலை தாண்டி நிஜமான ஆழ்ந்த அமைதிக்கும் உள் தெளிவுக்கும் செல்வதற்கு போதுமான கால அவகாசத்தை வழங்குது. இது சோர்வு மற்றும் வெளிப்புற ஆதிக்கம் ஆகியவற்றிலிருந்து மனதிற்கு முழுமையான ஓய்வு கொடுக்குது. யோகா மற்றும் இந்து தத்துவங்களின்படி ஒருவன் பேசும்போது தன் பிராண சக்தியை அதிக அளவுல செலவிடுறான். அர்த்தமற்ற பேச்சு மற்றும் விவாதங்கள் இந்த சக்தியை வீணடிக்குதுங்க. 7 மணி நேரம் மௌனமாக இருக்கும்போது அந்த சக்தி வீணடிக்கப்படாமல் ஓஜஸ் எனப்படும் ஆன்மீக ஆற்றலாக மாற்றப்பட்டு மன ஒருமைப்பாட்டிற்கும் உள் வலிமைக்கும் உதவுது. அதான் சாணக்கியர் சொல்றாருங்க, ஒரு தலைவன் அல்லது அரசன் அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் அவனது ராஜ்யத்தையே பாதிக்கும். 7 மணி நேர மௌனத்துல சிதறிய மனம் ஒருமுகப்படுத்தப்பட்டு விவேகம் மேலோங்குகிறது. எனவே அந்த 7 மணி நேரத்திற்கு பிறகு பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சரியான தீர்மானத்துடன் இருக்கும். அன்பானவர்களே, இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சக்தியை வார்த்தைகளால வீணடிச்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு தேவையில்லாத கருத்துகள், குறைகள், விளக்கங்கள், வீண் விவாதங்கள். சாணக்கியர் நம் ஒவ்வொருவருக்காகவும் உறக்க சொல்றாருங்க, உன் ராஜ ஆற்றலை வார்த்தைகளில் வீணாக்காதே. மௌனத்தில் சேமித்த ஆற்றல் உன் எண்ணத்தை தீட்டப்பட்ட வாளை போல் துல்லியமாக்குங்கிறாருங்க. நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. வெறுமனே 7 மணி நேரம் மட்டும் யாருடனுமே பேசாம இருந்து பாருங்க. பதிலுக்கு உங்கள் சிந்தனைகளை, உங்கள் உணர்வுகளை கவனிங்க. வெறுமனே பேசாம இருந்தா மட்டும் பத்தாதுங்க, உள்நோக்கி என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிங்க. நீங்களே அசந்து போவீங்க. உங்களுக்குள்ளார இப்படிப்பட்ட அழகிய ஒரு குணம் இருக்கா, அழகிய பிரம்மாண்டமான ஒரு அற்புதம் இருக்கா அப்படின்ட்டு. உங்கள் மனம் நிதானமாகும், உங்கள் முடிவெடுக்கும் திறன் உச்சத்தோடும், சிதறிய உங்கள் ஆற்றல் முழுவதும் மீண்டும் உங்களுக்குள்ளேயே திரும்பி வரும். நீங்க பேசாம இருந்தாலும் உங்கள் கண்களின் ஒளி, உங்கள் நிதானமான இருப்பு சத்தமில்லாமல் இந்த உலகை ஆள ஆரம்பிக்கும். சாணக்கியர் இந்த தவத்தை முடிக்கும் போது அரசருக்கு கொடுத்த இறுதி ஆசீர்வாதம் இதுதாங்க. மௌனம் மனிதனுக்கு 2 தெய்வீக வரங்களை தரும், ஞானம் மற்றும் வலிமை. மனிதன் பேசாமல் இருந்தால் அவன் தன் உள்ளே இருக்கும் பிரபஞ்சத்தின் குரலை, உண்மையை கேட்க முடியும். அன்பானவர்களே, மௌனம் அது பலவீனம் அல்லங்க, அது உங்கள் வாழ்க்கையின் போர்க்களத்தில் மிக சக்தி வாய்ந்த ஒரு பிரகாசமான ஒளிங்க. அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது பேசாம அமைதியா இருந்து பாருங்க. அதுக்கப்புறம் அதை மெல்ல மெல்ல 7 மணி நேரமாக நீட்டிச்சு பாருங்க. அந்த நாள் உங்கள் புதிய வலிமையை, திறனை உருவாக்கக்கூடிய அற்புத நாளாக அமையுங்க. படர்களே, நம்மள நிறைய பேர் மௌன விரதம்லாம் இருப்போம். அதுவும் பாத்தீங்கன்னா சாணக்கியர் சொல்ற மாதிரி 7 மணி நேரம் மட்டும் இல்லைங்க,
24 மணி நேரம், ஏன் 7 நாட்கள் கூட இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனா அது எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மனதளவில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். பேப்பர்ல எழுதி காட்டுவாங்க, சைகளை சொல்லுவாங்க, வெறுமனே வாய் மட்டும்தான் பேசாம இருக்கும். அதுக்கு அவங்க பேசவே செஞ்சிடலாம். மௌனம்னா சாணக்கிய சொல்ற மாதிரி தாங்க. கண்களை மூடி உள்நோக்கி நம்மளை பார்க்கணும், உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கணும். இப்படிப்பட்ட மௌனம் தாங்க நமக்குள்ளேயும் மாற்றத்தை ஏற்படுத்தும், நம்மை சுற்றியுள்ளவர்களினுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அன்பானவர்களே, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரியான மௌன தியானத்துல அனுபவம் இருக்கா? அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அது மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா ஒரு மாற்றத்தை கொண்டு வருங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க.